ஜி பூம்பா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என்னோட பழைய டிக்டாக் அக்கௌண்ட் ஹேக் பண்ணது எப்படி? ஸோ 27 இரவு 11:30 என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் வந்தது. அது மெயில் வந்து ஒஃபிஷியலாக டிக்டாக்கோட மெயில் தான் வந்தது. ஆனால் அந்த மெயிலோட யார் மெயில் அனுப்புனது, அதோட இமெயில் அட்ரஸ் நான் வெரிஃபை பண்ணாமல், அது முக்கியமாக என்னோடய புலதே டைரெக்டாக மெயிலுக்குள்ளே போகும்போது அந்த மெயில் சொல்லுது, மெயிலோட மெயின் இது வந்து ப்ளூ டிக். ஸோ நாங்கள் வந்து டிக்டாக் மூலிமா இப்படி ப்ளூ டிக் கிடைக்கலாம்னு சொல்லி தான் அந்த இது. ஆனால் என்னோடய யோசனைக்குறவோ அந்த அலட்சியமான இதனால் நான் அதில் டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனேன். ஸோ அதுக்குள்ளே போகும்போது அது நேராக அதோட ஃபார்ம், நீங்கள் வந்து ஒரு ஃபார்முல் ஒன்று இருக்குது, அது நிரப்புங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க. ஸோ என்னோட மண்டேயில் ரெஜிஸ்ட்ரேஷன் படி என்ன நடக்கும், நார்மலாக அதை வந்து டிக்டாக் தான் கேட்குறது. ஸோ எல்லா ஜெனுவனான இன்ஃபர்மேஷனும் கொடுத்து வரைக்க என்னோடய ஃபோனில் மோட் பாஸ் ஒரு மெசேஜ் வந்தது. அது நார்மலாக மெயிலில் போட்டேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய மெயில்லையும் ஃபோன்லேயும் வர்ற நம்பர்ஸ் இதில் இந்த வெப்சைட்டில் போட்டது. அந்த வெப்சைட்டில் போட்டபடியாக அந்த லிங்க், அந்த மெயில் டு இதில் போட்டபடியாக ஒரு 5 minutes, கிட்டத்தட்ட 3 to 5 minutes என்னோடய டிக்டாக் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டது. ஸோ நீங்களும் கவனமாக இருக்கிற மக்களே, இது வந்து எனக்கு நடந்திருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்களுக்கு நடக்காமல் நீங்கள் தவிர்க்கணும். ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு சேனல் எடுத்து, ஒரு யூடியூப் சேனல் எடுத்து இப்படி ஒரு வீடியோ செய்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, நாளைக்கு உங்களுக்கு அது நடக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி நார்மலாக நீங்கள் வந்து டிக்டாக்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து என்னோடய மெசேஜ் பண்ணலாம். மற்றபடி கிராமம் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு தெரியும், எப்போ வேணாலும் வந்தால் என்னை சந்திக்கலாம். ஸோ இது இல்லாமல் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த துருக்கிக்கான ஒரு நபர் வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப்பில் அவங்க ஒரு மெசேஜ் போட்டது வந்து ஒரு லண்டன் நம்பரில் இருந்து என்னோடய ப்ரொஃபைல் ஹேக் பண்ண என்னோடய ப்ரொஃபைலோட பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுவாங்க. ஃப்ரெஞ்சில் தான் முதல் மெசேஜ் வந்தது. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுதான் நான் தான் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த எத்தாப் மூலியமாக நான் கேட்டபடியாக அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து காசு தந்தால் நான் திருப்பி தரலாம். ஸோ அவரோட நெகோசியேஷன் நடந்தோன்னு நிற்குது. அப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நானும் நெட்டில் எல்லாம் தேடி பார்த்தோம். ஸோ அவரோட நெகோசியேஷன் நடந்தோன்னு நிற்கிது. இன்னொரு பக்கத்தில் வந்து நானும் டிக்டாக்கோட காண்டாக்ட் பண்ணிட்டேன். அவங்களோட ஹெல்ப் சென்டர், சப்போர்ட் சென்டர் அண்ட் ஃபீட்பேக் டிக்டாக் எல்லா பக்கத்தாலேயும் நான் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தபடியாக டிக்டாக்கும் பதில் அனுப்புகிறாங்க. பட் அக்கௌண்ட் இன்னும் எனக்கு வந்து கையில் வந்து சேரலை. ஸோ இவர் ஒரு பக்கத்தில் இந்த ஒரு பிரச்சனை. ஸோ இவர் வந்து நெகோசியேஷன் பேமெண்ட் வேணும். அடுத்த பக்கத்தில் டிக்டாக். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வலைத்தளத்தில் தேடி பார்த்தபடியாக எத்திக்கல் ஹேக்கர் அப்படி ஒரு சப்ஜெக்ட், அதில் இன்னொரு வெப்சைட். ஸோ அதோட அவங்களோட காண்டாக்ட். ஸோ அவங்களும் மணி மைண்டட். ஸோ நீங்கள் காசு அனுப்புங்க, நான் வந்து உங்களோட ட்ராக் பண்ணி தரேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் யாரும் போகக்கூடாது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து 100% ஃப்ராட். ஆனால் வந்து நம்ப முடியாது. உலகத்தில் நாங்கள் பார்க்காம ஒரு ஆளுக்கு நாங்கள் காசு அனுப்புகிறதோ, ஒரு உண்மையாக ஒரு பேரோ ஒரு அட்ரஸோ இல்லாதவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேங்க் மூலியமாக பேபால், இப்போ இவங்க எல்லாம் என்ன வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பேபால், மற்றது கிரிப்டோ கரன்சி. ஸோ அப்படி தான் காசு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஐடென்டிட்டி வந்து ஃபேக் வச்சுட்டு பேபால் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் இன் கிரிப்டோ, மற்றபடி இவருக்கெல்லாம் வந்து இந்த மணிகிராம், ரியா, இல்லாட்டி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க.
ஏன் கேட்க மாட்டாங்க? அப்படி கேட்டால் நாளைக்கு நீங்கள் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகும். நீங்கள் வந்து அனுப்பின காசு வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சபடியா. ஸோ அவங்களும் திருடலாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட சேஃப்டி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கத்தில் இந்த இது எத்திக்கல் ஹேக்கர்ஸ், ஒரு பக்கத்தில் இது, மற்றபடி ஒரு பக்கத்தில் நான் யூடியூப்பு சர்ச் பண்ணுறோம். இன்னொரு ட்விஸ்டிங் என்ன நடந்ததுன்னா, என்னோட ஒரு நண்பன், அவரோட ஒரு நண்பன் வந்து டிக்டாக்கில் யூஎஸில் வேலை செஞ்சவர். இப்போ இல்லை, இப்போ ஆப்பிளில் வேலை செய்கிறார். ஸோ அவரோடையும் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு கிழமையில் நார்மலாக டிக்டாக் வந்து இது தரும். அப்படி எல்லா பக்கத்தாலேயும் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ ஒரு வாரம் 7 நாள் வந்து வீடியோ போடாமல் ஸோ நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணோம். பட் கடைசியிலே அது கிவ் அப் பண்ணலை. பட் என்னென்னா இன்னொரு அக்கௌண்ட் திறந்துட்டு 1 2 2 3 4 வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு கட்டாயம் தேவை. ஸோ இந்த வீடியோ இந்த ஹேக்கர்ஸுக்காக. ஸோ நீங்களும் அலர்ட் ஆகிருங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து எங்களோட வீடு பூட்டி வைக்கிற மாதிரி தான். எங்களோட பர்சனல் டேட்டாஸ், ஃபோன், அது ஒரு வீடு மாதிரி தான். நீங்கள் வந்து அதுக்கு வந்து லாக்ஸ் வந்து ஓப்பனில் விட்டு இருந்தால் யார் வேணாலும் வரலாம். உள்ளே என்ன வேல்யூ மெட்டீரியல், என்ன ornaments என்ன இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த தெஃப்ட் வந்து கட்டாயம். சேஃப்டி இம்பார்ட்டன்ட், இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்டட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் யோசிங்க. உங்களோட ஃபோன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட வீடு மாதிரி தான். நீங்கள் வந்து அது ப்ரொடெக்ஷன் பண்ணணும், அதுக்கான தாப்பா போடணும். அதில் என்னென்ன முறையில் நீங்கள் வந்து தாப்பா போடலாம்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் யோசிங்க. ஸோ வீடு அது மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே முக்கியம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.